ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை திடப்படுத்துகின்ற ஆண்டவரை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 23வது அதிகாரம் 25வது வசனத்திலே, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆண்டவர் சொல்லுகிறார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கு நம்மை திடப்படுத்துகின்ற ஆண்டவரை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே திடீர் என்று வியாதிகள் வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். வியாதிகள் வரும் பொழுது நாம உண்ணுகின்ற உணவுகளும் மாற்றம் ஏற்படுகின்றது. பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும் போது இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத அப்படின்னு கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூட முடியாத ஒரு நிலைமை வந்து விடுகின்றது. வியாதிகள்ல பார்த்தா புது வியாதியாக இருக்கிறது. இதுன்றாங்க அதுன்றாங்க. ஒரு செக்கப்புக்கு போனா அது அங்கிருந்து திரும்பி வர்றதுக்குள்ள நமக்கு பெரிய பாடா போயிடும். ஏன்னா இந்த செக்கப் முடிச்சோன்னா அந்த செக்கப் போகணும், அந்த செக்கப் முடிச்சோன்னா அதுக்கு அந்த செக்கப் பண்ணுங்க, திடீரென்று கேன்சர் என்று சொல்லி விடுகிறார்கள். இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது நம்ம ஒரு அழுத்தத்துக்குள்ளாக போகின்றோம். ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி அப்படி என்ற ஒரு கேள்வி. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்க்க சொல்லுகின்றார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. அப்போது பாருங்க, கையின் பிரயாசத்தை சாப்பிடக்கூட முடியாத ஒரு நிலைமை மாறி கர்த்தரையே நீங்கள் சேவிக்க கடவீர்கள் என்று சொல்லி, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, வறுமை உங்களை வாட்டாது. பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்கள், எந்த வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கின்றீர்கள், உங்களுடைய ஆத்மா என்னிடத்துல இருக்கிறது, என் ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் உனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திருன்னு சொல்லுகிற சங்கீதக்காரனை போல நாம் தேவனை நோக்கி காத்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு அருமையான சகோதரர், அவர் பாடகர் குழுல இருந்தவர், டாக்டர். அவரு திடீரென்று இந்த வருஷத்துல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கேன்னு செக்கப்புக்கு போய் பார்த்தா பிளாக்கேஜஸ் அப்படி. ஆனா அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. அவர் இத்தனைக்கும் அவர் ரொம்ப டயட் கான்சியஸா இருந்தவர். அவருக்கு இப்படி வந்ததுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பித்தார். ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்பொழுதெல்லாம் டயட்டெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி டயட்டோட மெயின்டைன் பண்ணி அருமையாய் அந்த சிகிச்சையிலிருந்து வெளியே வர ஆரம்பித்தார். ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் மீது எப்போதும் விசுவாசம் வைத்திருந்தார். ஆனால் இந்த காலகட்டத்திலே உறுதியாக பிடித்து கொண்டு ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு டைமும் சொல்வார், இந்த மாசம் 1 தேதியிலிருந்து நான் சர்ச்சுக்கு வருவேன், இந்த நாள்ல இருந்து நான் பாடகர் குழுவோடு இணைவேன் என்று சொல்லி சொன்னது போலவே கர்த்தரிடத்திலே வேண்டி அந்த இடத்திலே வந்து ஆல்டர் பிரேயர்ல முடிச்சு அந்த இடத்துல வந்து நிற்க கடவுள் உதவி செய்தார். ஒரு பெரிய சாட்சியாக நிற்க செய்தார். வயதிலே முதிர்ந்தவர் அவர். ஆனாலும் தேவன் பாராட்டின பெரிய கிருபைக்காக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். அவர் அந்த டயட் கான்சியஸா இருந்து போகும்போதெல்லாம் ரொம்ப மெலிந்து போயிருந்தார். ஆனா மெதுவாய் திரும்ப வந்து இப்போது ரெகுலர் ருட்டீனுக்குள்ள வந்துட்டாரு. பிரியமானவர்களே, அப்படி ஒரு சாட்சியாய் நம்மை நிறுத்த கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனவர். நம்பி ஜீவிப்போம், தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனே, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு நன்றி கர்த்தாவே. எப்படிப்பட்ட வியாதியோடு கூட கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தாவே நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய திடமனதாய் இருந்து ஆண்டவரே, அவர்கள் கொடிய பெரிய விசுவாசம், வியாதியை விலக்குவேன் என்று சொன்னீரே, நன்றி கர்த்தாவே. இன்றைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.